ஹாய் கைஸ், இஃப் விஷஸ் குட் கில்லோட 4th பார்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக 3rd எதோட முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா, எல்லா பிரச்சனையும் இப்போதைக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கப்போ அவங்களோட கையில் வந்துட்டு மழை தண்ணி பட்டதுமே அவங்களோட முகத்தில் ரத்தமாக தொளிக்கிற மாதிரி இருந்திருக்கும். பயந்து போய் எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு பார்த்தா முன்னாடி வந்துட்டு ஒரு பேய் வந்து நின்றுட்டு பின்னாடி வந்து கை காட்டும். அவங்களும் என்னடான்னு பின்னாடி பயத்தோடு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பேய் வந்து கத்தியை வச்சு அவங்களை குத்துற மாதிரி இருக்கும். பயந்து போய் எந்திரிப்பாங்க. இதை பற்றி ஹயுன் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்துட்டு நீ ஒன்றும் பயப்படாத, இதை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சி நம்ம அழிக்க தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பேசிட்டு அந்த இடத்த விட்டு அன்றைக்கி கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஹயுன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, நீ வந்துட்டு உன்னோட மொபைலை நீ வச்சுக்கலாம், ஆனால் இதுக்கு வர ஃபோன் கால்ஸும் சரி மெசேஜுக்கும் சரி எதுக்குமே நீ வந்து ஆன்சர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உன்னோட பாதுகாப்புக்காக இதை நான் உனக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டு விடுறாங்க. என்ன ஆனாலும் உன்னோட ஃபோனில் வந்து டைமர் மறுபடியும் ஸ்டார்ட் ஆனாலும் இல்லை இந்த பிரேஸ்லெட் வந்து அந்து போனாலும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் நீ இந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி விட்றாங்க. அதே மாதிரி நீங்கள் போகிறப்ப வந்து நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இந்த கேர்ஸை உருவாக்குனது யார், அவங்க எப்படி இறந்து போனாங்க, அதே மாதிரி அவங்களோட மொபைல் ஃபோன், இது அத்தனையுமே கண்டுபிடிச்சி அழிச்சா மட்டும்தான் இதை மொத்தமாக நம்மளால் வந்துட்டு அழிக்க முடியும். ஸோ பாதுகாப்பாக போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட மறுபடியும் கேட்குறாங்க, நீ பார்த்தது 2 ஆண்மன் தானே சொன்ன, அப்போது இன்னொன்று இதில் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆனால் இவங்களுக்குமே தெரில அப்படி 2 இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸாக தான் இருக்காங்க. சரி ஓகே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இவங்களோட துணைக்கு இந்த ஹயுனோட ஹஸ்பண்டுமே கூட போகிறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, இவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு போய் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன தான் இவங்களை வந்துட்டு முழு மனசோட அனுப்பி வச்சாலும் இவங்களுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இதை தாண்டி வெளியே வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, ஆனால் இவங்களால வர முடியல. சரி ஓகே பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஹஜூக்கு வந்துட்டு ஒரு மாதிரி திணறி அதுக்கப்புறமா ஒரு வழியாக வந்து அவங்க அக்கா கிட்ட, இந்த மாதிரி நீ நல்லா ஸ்ட்ராங்காக உன்னோட பவர் எல்லாம் நீ வளர்த்திக்கோ, எங்களோட ஷாமன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தேவைப்படுது, அதுக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி ஹஜூக்கோட மாமா வந்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் அக்காவை எப்படியாவது இந்த இடத்த விட்டு நான் வெளியே கொண்டு வந்து அவள் ஆசைப்பட்ட மாதிரி எங்கே வேணாலும் போகட்டும், அவளுக்கு துணையாக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு மெதுவாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கிளம்பி வந்து நகரத்துக்கு வராங்க. சேம் டைம் வந்துட்டு இந்த ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹீரோனோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அவருக்கு தான் ஆல்ரெடி லாக்கு தெரியுமே, அதனால் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை போட்டு உள்ளே போகிறாரு. டோர் ஓப்பன் பண்ணால் இந்த நாரி தான் இருக்குது. அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனே அவர் டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. மறுபடியும் அவர் வந்துட்டு டோரை அன்லாக் பண்ணிட்டு, நீ என்ன இங்கே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இந்த மாதிரி ஹீரோயினோட ஆண்டி தான் வந்துட்டு சில திங்ஸ்லாம் கேட்டாங்க, அது எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் இங்கே வந்துட்டு ஹஜூக்கோட வீட்டை தான் கட்டுறாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு இந்த இறந்து போனான் இல்லையா ஹூக், அவன் கொடுத்த லேப்டாப்பை பார்க்குறாங்க. லேப்டாப் பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. ஏன்னா அவன் என்ன கேட்டிருப்பான் அப்படின்னா, நீ வந்து என்னோடய பர்த்டே கிஃப்ட்டாக இந்த லேப்டாப்பை மட்டும் சரி பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் இப்போ வந்துட்டு அவன் சரி பண்ணிட்டான். ஆனால் அவனோட ஃப்ரெண்டு வந்து உயிரோடு இல்லை. அதை அப்படியே மனசில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா சரி ஓகே ஃபஸ்ட்டு இதை நம்ம கண்டுபிடிக்கணும், இவனுக்கு இந்த லிங்க் அனுப்புனது யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு அந்த டிஸ்கார்ட் ஆப் இருக்குது. டிஸ்கார்ட் ஆப்புங்கிறது இந்த வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப்பு தான். அதில் வந்துட்டு சேட் பண்ணிக்கலாம், ஃபோன் பேசிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே வந்துட்டு இவனுக்கு ஒருத்தங்கிட்ட இருந்து கால் வருது. ஆனால் இவங்க அட்டன் பண்ணிட்டு மியூட் போட்டுக்கிறாங்க. அவன் வந்து திட்டுறான், இந்த மாதிரி எங்கடா போனால் உன்னை எவ்வளோ தூரம் ரீச் பண்ணுறது, நீ நல்லா தானே இருக்க, நிறைய பேர் அந்த ஆப்பை பற்றி ஒரு மாதிரி தப்பாக சொல்கிறாங்க, ஏதோ இறந்துருவன்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இவனை எப்படியாவது நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. சரி ஓகே வழக்கமாக வர இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காலை கட் பண்ணிட்டு போயிடுறான். ஒரு வழியாக ஹஜூக் வந்து இந்த இறந்து போன ஹூக்கோட ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணி அவன் வந்து எந்த இடத்துக்கு அதிகமாக போயிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த லொக்கேஷனில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க நினச்ச மாதிரி அந்த பையன் அந்த லொக்கேஷனுக்கு வந்தாரான். அவன்கிட்ட போய் கேட்கும்போது அந்த இடத்த விட்டு அவன் அப்படியே ஓடுறான். இவனை துரத்திட்டு இவங்க 3 பேருமே போகிறாங்க. அவனும் ஓடுறான் சந்து பொந்தெல்லாம் ஓடுறான். ஒரு வழியாக அவன் வந்துட்டு ஒரு மாடியில் போய் ஏறிப்பான். அவன் ஏறி வந்த அந்த ஏணியை கூட தூக்கி தள்ளி விட்டுருவான். இப்போ எப்படி என்னை பிடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். ஹீரோயினை பற்றி தான் அவனுக்கு தெரியாது போல், ஏன்னா இவங்க லாங் ஜம்ப்லேயே கிங்கு அப்படிங்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி வந்து அசால்ட்டாக அப்படியே தாண்டியே வந்துட்டு பக்கத்து மாடிக்கு வந்து போயிடுறாங்க. உடனே அவன் சொல்கிறான், இங்கே பாருமா, இந்த பொண்ணு பையங்கிற வித்தியாசம்லாம் நான் பார்க்க மாட்டேன், யாராக இருந்தாலும் அடி தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருப்பான். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ஹஜூக்கும் அவனோட மாமாவும் வந்துடுறாங்க. மேலே வந்து இவனை 2 குத்தி ஃபஸ்ட்டு என்னடா நடந்துச்சு சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ தான் ஹீரோயின் போய், இங்கே பாரு,
என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய கண்ணு முன்னாடியே கழுத்தறுத்துட்டு இறந்து போயிட்டான். எனக்கு அதை பற்றின டீட்டெயில் வேணும், இது என்ன ஏதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீரியஸாக பேசுகிறாங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், இல்லை எங்களுக்கு வந்து இது போஸ்டர் மூலமாக தான் வந்துச்சு, அதுவும் அட் அ டைமில் எங்கள் 2 பேர்த்துக்குமே இது வந்து வந்துச்சு, மற்றபடி எனக்கு இதை பற்றி பெருசாக தெரியாது, ஆனால் அந்த போஸ்டரில் இருந்து 2 பொண்ணோட பேர் மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்டா ஒரு டைம் தான் பார்த்தேங்கண்ணே, அப்புறம் எப்படின்னா அந்த 2 பொண்ணோட பேர் மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்கும்போது, இல்லை நான் இதை ரொம்ப நல்லாவே கேள்விப்பட்டிருக்கேன், ஏன்னா அதில் 2 பொண்ணில் ஒரு பொண்ணோட அம்மா வந்துட்டு சோனியாக்காரி, அவங்கள பற்றி பயங்கரமான நியூஸ்லாம் இருக்கும், அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி அதை இப்போ எங்கள் காட்டுன்னு சொல்கிறப்போ அந்த போஸ்டர் வந்து டிலீட் ஆகிருக்கும், அந்த ஃபோட்டோ எப்படி டிலீட் ஆச்சுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இருந்தாலும் நம்மளால் அசால்ட்டாக அதை வந்துட்டு ஹேக் பண்ணி எடுத்துருவான்ல, அதனால் ஹஜுக்கு வந்து அதை ஹேக் பண்ணி அந்த ஃபோட்டோவை எடுத்துடுறான். அதில் பார்த்தா ஒரு பொண்ணு ஸ்டெப்ஸ்லேயே இன்னொரு பொண்ணு வந்துட்டு ஒரு பையன் கூடயும் நிற்பாங்க. இந்த 2 பொண்ணுங்க தான் இதில் வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸில் இருக்காளே இந்த பொண்ணு சோனியாக்காரியோட மகன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி அப்போ அவங்களோட வீடு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வீடெல்லாம் தெரியாது, ஆனால் ஏரியா வேணால் தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி ஓகே தெரிஞ்ச வரைக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு போய் இந்த ஏரியாவை வந்து கண்டுபிடிச்சிட்டு இவனை வந்து அப்படியே இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டுட்டு வராங்க. அப்படி அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கும் வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. சேம் டைம் வந்துட்டு இந்த எல்லா விஷயத்தையும் பற்றியும் ஹஜுனோட அக்காவுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, உன் கனவுல வந்தது நீ பார்த்தது இந்த 2 பேரையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்டே கேட்க, இவங்களுக்கு தெளிவாக எனக்கு தெரியல, ஆனால் 2 பேர் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் போயிட்டு அதை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு வந்துட்டு இந்த வீட்டை தேடி ஏன் வரணும் அதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. இவங்களும் ஒரு வழியாக அந்த ஏரியாவுக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே போயிட்டு இவங்க எந்த வீட்டை கண்டுபிடிக்கணும் அது அடையாளத்துக்காக அந்த வீட்டுக்கு மேலே வந்துட்டு சிவப்பு கலர் வெள்ளை கலர் கொடி மாதிரி இருக்கும், ஸோ இந்த வீட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடுறாங்க அன்றைக்கி நாள் முழுக்க தேடுறாங்க, ஆனாலும் கிடைச்ச பாடே இல்லை. பக்கத்தில் ஒரு கடையில் வந்து லைட் எரிஞ்சிட்ருக்கும். சரி இவங்ககிட்ட போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பொருள் வாங்குற மாதிரியே அங்கே இருக்கிற அந்த பாட்டிகிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இங்கே ஒரு சூனியக்காரவங்க வீடு இருந்துச்சு, அது எந்த வீடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி இங்கேருந்து 4வது சைடு வந்துட்டு பச்சை கலர் கேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் யார் அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டி ஹீரோயின் கேட்க, இதில் ஸ்டெப்ஸில் வரவங்க தானேன்னு சொன்னால், இல்லை இதுவும் முன்னாடி இருக்கா பாரு இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கும் குழப்பம், ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் சொன்னது வந்து அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து வந்த பொண்ணு, ஆனால் இவங்க சொல்கிறது வந்துட்டு இங்கே கூட நிற்கிற பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு, சரி ஓகே நாங்கள் அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து அந்த வீட்டையும் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹஜுக்கோட மாமா வந்துட்டு தீய சக்தி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற காம்பஸை வச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லைட்டாக சுற்றி இருக்கும். அதனால் சரி பரவாயில்ல நீங்கள் வந்து இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் ஹஜுக்கையும் ஒரு குட்டி வட்டம் போட்டு சுற்றியும் உப்பை குட்டி வச்சு, இதை விட்டு என்னானாலும் நீங்கள் வெளியே வரக்கூடாது, நான் வர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னா இந்த இடத்த விட்டு ஓடி போய் காரில் உட்காந்துருங்க, என்னானாலும் நீங்கள் காரை விட்டு கீழே இறங்கிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக தேட ஆரம்பிக்கிறாரு. இங்கே இவங்க 2 பேர் இந்த குட்டி வட்டத்துக்குள்ளே நெருக்கமாக அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பயங்கரமாக வேர்த்தெல்லாம் ஒழுகுது, ஆனால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஹஜுக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே ஹீரோயின் கிட்ட வரான். இவங்களும் என்னடா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவன் அப்படியே மூஞ்சில் கொசு இருக்குன்னு சொல்லிட்டு டம்முன்னு ஒரு அடி அடிச்சாரான். அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வெளியே போய்ட்டு டக்குன்னு வந்துட்டு உள்ளே வருவாங்க. அப்போ அவங்களோட கண்ணுக்கு மட்டும் அந்த வீட்டோட முன்னாடி வந்து அந்த கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கிற அந்த பேய் வந்து தெரியுது. இவங்களும் ஹஜுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, உன் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் இல்லை ஏன் பயமுடுத்துகிற, பேசாமல் நில்லு இங்கேயே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வீட்டுக்குள்ளே பார்த்தா அந்த ஹஜுக்கோட மாமா வந்து ஒரு மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறாரு. பேப்பராக இருக்குது, நிறைய அதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு அப்படியே மேலே போய் பார்க்குறாரு. அங்கே வந்து நிறைய சூனியம் பண்ணுறதுக்கு தேவையான அத்தனை பொருளுமே இருந்திருக்கும். இதெல்லாம் பண்ணுறவங்க வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க காப்பாற்றுறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அவருக்கு. அதையெல்லாம் அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. மீன்வைல் இங்கே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வட்டத்தை விட்டு அப்படியே வெளியே போகிறாங்க. வெளியே அந்த பேயை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்படியே பின்னாடி சைடில் போனால் அது வந்து ஒரு இடத்த வந்து கை காட்டிட்டு அப்படியே மறைச்சி போகிறது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்த தோன்றுறாங்க. அப்படி தோன்றும் போது அவங்க கைக்கு வந்துட்டு ஒரு செட் யூனிஃபார்மும் ப்ளஸ் ஒரு ஃபோட்டோவும் கிடைக்கிது. அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடியவங்க தான் இதுக்கு முன்னாடி அந்த ஃபோனில் காட்டினாங்க இல்லையா, தனித்தனியாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் இதில் ஒட்டுக்காக இருந்திருப்பாங்க. ஸோ என்னோட கனவுல வந்தது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்த ஹஜுக்கோட மாமாவும் வெளியே வந்தாராரு. வெளியே வந்துட்டு எதுக்கு இப்போ வெளியே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. பேசிட்டு அவர் கொண்டு வந்ததெல்லாம் வச்சு அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து அனுப்பி விடுறாங்க.
அவங்க 2 பேர் இருக்கிற ஃபோட்டோவை போய் ஜூம் பண்ணி பார்க்கும்போது பின்னாடி கண்ணாடியில் வந்துட்டு இவங்க நிறைய வரைஞ்சி வச்சுருக்கிறதுலாம் தெரியுது. ஸோ இந்த இடத்துல நின்று தான் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹஜு கூட அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி எல்லாருமே எடுக்கிற வீடியோ ஏதாவது ஒரு சர்வரில் வந்து சேவ் ஆகும். ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது மூலிமா ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் இவங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குல்ல வீடியோ, அந்த வீடியோவை வச்சு ஃபஸ்ட்டு அது மூலமாக பல வீடியோ வந்துட்டு எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு கிராக் பண்ணுறாரு இந்த ஹஜுக்கு. அதில் வந்துட்டு ஒரு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ தான் ஹீரோயினுக்கு வந்து இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, இது வந்து நம்ம ஸ்கூல் பிடி டீச்சரோடது, அவங்களோட கம்ப்யூட்டரில் தான் இதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரி ஓகே, அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத முடிவு செஞ்சு ஸ்கூலுக்கு புறப்படுறாங்க. அப்படியே வண்டியில் போகும்போது கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்து சேர்றாங்க. அங்கே வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக போக வேண்டிய ஸ்டாஃப் போனதுக்கப்புறம் தான் உள்ளே என்ட்ராக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த ஹஜுக்கோட மாமா என்ன கேட்குறாரு அப்படின்னா ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி நீ 2 பேரும் பார்த்தேன்னு சொன்னல, அந்த 2 பேருமே உன் கனவுல வந்தவங்களா அப்படின்னு. ஆமாம்மா, என் கனவுல வந்தவங்க தான், ஆனால் அதில் ஒருத்தவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் வந்துட்டு மேலோட்டமாக வந்து எதையுமே வந்துட்டு பார்க்கக்கூடாது, ஏன்னா இனிஷியலாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறமா என்ன வேணால் நடக்கலாம், ஸோ எதையும் நீ நம்பாத அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரி ஓகே, அந்த மேம் தான் போயிட்டாங்கல்ல, நாங்கள் உள்ளே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னது நீங்கள் தனியாக போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் இது எங்கள் ஸ்கூல் தானே, எப்படி யாருக்கும் தெரியாமல் உள்ளே போகணும், இல்லை சப்போஸ் மாட்டிக்கிட்டால் என்ன போய் சொல்லணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஈஸி தான் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் போங்க, அதுக்கு முன்னாடி வந்து நான் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காம்பஸ் வச்சு பார்க்குறாரு. சரி ஓகே இப்போ நீங்கள் உள்ளே போகலான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஹீரோயினும் ஹஜுக்கும் அப்படியே மெதுவாக உள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே போய் கரெக்டாக அவங்க பிடி மிஸ்ஸோட ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே போய் அவங்களோட கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து அதோட பாஸ்வேர்ட் தெரியும், அதை போட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் ஒரு வழியாக இந்த வீடியோவில் ஸ்டோர் ஆகிற அந்த சர்வர் வந்து கண்டுபிடிச்சாராங்க. எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோயினுக்கு இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதில் விஷ் கேட்டவங்களோட வீடியோ மட்டும்தானே இருக்கும், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா அது அவங்களோட ஃப்ரெண்டு நாரி. இது இவ்வளோமோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது, இதுக்கு முன்னாடி இறந்தா இல்லையா அந்த ஹூக், ஆக்சுவலாக அவன் இறந்ததுக்கு காரணமே இந்த அம்மா தான். ஏன்னா இவங்க பார்ட்டிக்கு போன இடத்துல இந்த ஆப்பை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ வந்து இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போதையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை எழுதி அவங்க நெத்தியில் ஒட்டிட்டு, எனக்கு இந்த மாதிரி இந்த ஹூக்கு வந்து சாகணும், ஏன்னா பயங்கரமாக என்னை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. இதனால தான் அவன் வந்து இறந்துருக்கான். இதை தெரிஞ்சு அப்படியே அவங்க கொலையே நடுங்கி போயிடுது ஹீரோயினுக்கு. இவளாம் இப்படி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி. அங்கே கட் பண்ணால் அப்படியே வந்துட்டு ஸ்கூலுக்கு இன்னொரு சைடு காட்டுறாங்க. அதே ஸ்கூலுக்கு வந்துட்டு ஹீரோவும் அதுக்கப்புறமா இந்த நாரி இருக்காளையா அவளும் வராங்க. ஒரு மாதிரி இந்த நாரி வந்து விசித்திரமாக அப்படியே சிரிக்கிறான். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு டவுட்டு வருது, இவ்வளோ பண்ணிவிட்டு இவ எப்படி இன்னும் உயிரோடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. இதோடையே இங்கே இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்னாகும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.